வெல்கம் டு மை சேனல் வேர்ல்ட் நியூஸ் இன் தமிழ். 5 மினிட்ஸில் வேர்ல்டு நியூஸ் தெரியணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வணக்கம். தலைப்புச் செய்திகள். அமெரிக்கா ஈரான் மோதல் தீவிரம். ஹார்முஸ் ஜலசந்தி பதற்றம். 2026 FIFA உலகக்கோப்பை 2வது அரையிறுதி. மியான்மர் அகதிகள் சோகம். செயற்கை நுண்ணறிவு உலக ஒத்துழைப்பு. உக்ரைனில் அரசியல் போராட்டம். பிரேசில் மீது அமெரிக்க சுங்கவரி. இஸ்ரேல் காசா போர் நிறுத்தம் சீர்குலைவு. ஹாங்காங் பாதுகாப்பு நடவடிக்கை. நியூசிலாந்து நிலநடுக்கம். அல்ஜீரியா குழந்தைகள் இல்ல தீ விபத்து. உலக நாடுகளின் ஆதரவு ஆய்வு. ட்ரம்ப் நினைவு நாணயம். அமெரிக்க விசா விதிகள் கடுமை. இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம். இந்திய சில்லறை பணவீக்கம் உயர்வு. இந்தியாவில் HCL டெக் முதலீடு. பேபால் பங்கு விலை உயர்வு. நாசாவின் புதிய பூமி கண்காணிப்பு செயற்கைக்கோள். சந்திராயன் ககன்யான் திட்டங்களில் இஸ்ரோ முன்னேற்றம். விரிவான செய்திகள். அமெரிக்கா ஈரான் மோதல் தீவிரம். அமெரிக்கா தொடர்ந்து 5வது இரவாக ஈரான் மீது வான்வழி தாக்குதல்களை நடத்தி டெஹ்ரான் அருகேயுள்ள பகுதிகளையும் குறிவைத்தது. பதிலடியாக ஈரான் ஜோர்டானின் அல் அஷ்ராக் விமானத்தளம் உள்ளிட்ட மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களை குறிவைத்து ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டது. ஹார்முஸ் ஜலசந்தி பதற்றம். ஹார்முஸ் ஜலசந்தியில் வெளிநாட்டு தலையீடு மீற முடியாத சிவப்பு கோடு என ஈரான் எச்சரித்ததுடன் செங்கடல் கப்பல் போக்குவரத்தை முடக்க ஹூதி படைகளை தயாராக இருக்குமாறு அறிவுறுத்தியதாக தகவல். 2026 FIFA உலகக்கோப்பை 2வது அரையிறுதி. இங்கிலாந்தை 2-1 கோல் கணக்கில் வீழ்த்திய அர்ஜென்டினா இறுதிப் போட்டிக்கு முன்னேறி ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. மியான்மர் அகதிகள் சோகம். மியான்மர் கடற்கரையில் 2 படகுகள் கவிழ்ந்ததில் 500க்கும் மேற்பட்ட ரோஹிங்கியா அகதிகள் உயிரிழந்திருக்கலாம் என அச்சம். செயற்கை நுண்ணறிவு உலக ஒத்துழைப்பு. உலகளாவிய AI நிர்வாகத்தை மேம்படுத்த சீனாவில் நடைபெற்ற மாநாட்டில் 29 நாடுகள் இணைந்து உலக AI ஒத்துழைப்பு அமைப்பை உருவாக்க ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. உக்ரைனில் அரசியல் போராட்டம். பாதுகாப்புத்துறை அமைச்சர் மைக்கேலோ பெடரோவை அதிபர் ஜெலன்ஸ்கி திடீரென்று நீக்கியதைத் தொடர்ந்து உக்ரைனின் பல நகரங்களில் மக்கள் போராட்டம் வெடித்தது. பிரேசில் மீது அமெரிக்க சுங்கவரி. நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகளை காரணம் காட்டி பிரேசிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் சில பொருட்களுக்கு அமெரிக்கா 25% சுங்கவரி விதித்தது. இஸ்ரேல் காசா போர் நிறுத்தம் சீர்குலைவு. போர் நிறுத்த முயற்சிகள் நடைபெற்று வரும் நிலையில் காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் குறைந்தது 5 பாலஸ்தீனர்கள் உயிரிழந்தனர். ஹாங்காங் பாதுகாப்பு நடவடிக்கை. தேசிய பாதுகாப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக சுயாதீன புத்தக கடைகளில் போலீசார் சோதனை நடத்தி தேச துரோக சந்தேகத்தில் 5 பேரை கைது செய்தனர். நியூசிலாந்து நிலநடுக்கம். நியூசிலாந்தின் தெற்கு தீவில் 5.9 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டு பின்னர் திரும்ப பெறப்பட்டது. அல்ஜீரியா குழந்தைகள் இல்ல தீ விபத்து. அல்ஜியர்ஸில் அரசு நடத்தும் குழந்தைகள் பாதுகாப்பு இல்லத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் குழந்தைகள் உட்பட 11 பேர் உயிரிழந்தனர், 19 பேர் காயம் அடைந்தனர். உலக நாடுகளின் ஆதரவு ஆய்வு. பியூ ஆராய்ச்சி மையத்தின் புதிய ஆய்வின்படி உலகின் பல நாடுகளில் அமெரிக்காவை விட சீனாவுக்கு அதிக ஆதரவு கிடைத்து வருகிறது. ட்ரம்ப் நினைவு நாணயம். டொனால்ட் ட்ரம்பின் உருவம் பொறிக்கப்பட்ட புதிய $1 நினைவு நாணயத்தை அமெரிக்க நாணய தயாரிப்பு நிறுவனம் உற்பத்தி செய்ய தொடங்கியது. அமெரிக்க விசா விதிகள் கடுமை. மாணவர்கள் மற்றும் பத்திரிகையாளர்களுக்கான FJI விசாக்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட கால வரம்பு நடைமுறையை அமெரிக்கா அறிவித்துள்ளது.
புதிய விதிகள் 60 நாட்களில் அமலுக்கு வரும். இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம். பிரசல்ஸில் இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் நிறைவடைந்தது. மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல் மற்றும் ஜெய்சங்கர் பேச்சுவார்த்தையில் பங்கேற்றனர். இந்திய சில்லறை பணவீக்கம் உயர்வு. 17 மாதங்களில் முதல் முறையாக இந்தியாவின் சில்லறை பணவீக்கம் 4% தாண்டியது. அமெரிக்க டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பு ரூபாய் 96க்கும் கீழ் சரிந்தது. இந்தியாவில் HCL டெக் முதலீடு. செயற்கை நுண்ணறிவு AI தரவு மையங்களை இந்தியாவில் அமைக்க HCL டெக் நிறுவனம் 3500 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதாக அறிவித்ததன் மூலம் இந்தியாவின் டிஜிட்டல் உள்கட்டமைப்பு வலுப்பெறுகிறது. பேபால் பங்கு விலை உயர்வு. ஸ்ட்ரைப் மற்றும் அட்வென்ட் இன்டர்நேஷனல் இணைந்து $53 பில்லியன் அதிக மதிப்பில் பேபாலை கையகப்படுத்த முன்வந்ததாக தகவல் வெளியானதை தொடர்ந்து பேபால் பங்குகள் வேகமாக உயர்ந்தன. நாசாவின் புதிய பூமி கண்காணிப்பு செயற்கைக்கோள். காலநிலை ஆய்வு மற்றும் வானிலை கண்காணிப்பை வலுப்படுத்த நாசா புதிய பூமி கண்காணிப்பு செயற்கைக்கோளை வெற்றிகரமாக ஏவியது. சந்திரயான் ககன்யான் திட்டங்களில் இஸ்ரோ முன்னேற்றம். சந்திரயான் மற்றும் ககன்யான் திட்டங்களுக்கான முக்கிய சோதனைகள் மற்றும் விண்வெளி வீரர் பயிற்சிகளை இஸ்ரோ தீவிரப்படுத்தி இந்தியாவை உலகின் முன்னணி விண்வெளி சக்தியாக மாற்றும் இலக்கை நோக்கி முன்னேறி வருகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தது. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.